welcome to all the viewers. என் பேரு சௌந்தர்யா. I'm a psychologist. இந்த செஷனோட moderator. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதம் இந்த மீட்டிங்ல வந்து நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் our செவன்த் செஷன் டுடே. அண்ட் வாட் இஸ் மோர் ஸ்பெஷல் டுடே இஸ் தட் இன்னைக்கு வந்து உலக புற்றுநோய் தினம், அதாவது வேர்ல்ட் கேன்சர் டே. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் பை யூனிக். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கேன்சர் ஜேர்னியுமே சரி, எல்லாமே ஒரு தனித்துவமானது தான். எதுவுமே ஒண்ணு கிடையாது. அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸா இருக்கட்டும், ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், எமோஷனலா, பிசிக்கலா, சைக்கலாஜிக்கலா அவங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு ஜேர்னியுமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் டிஃபரன்சஸ், today we are all standing together, in joining hands together in this battle of cancer. அண்ட் இந்த ஜேர்னில ஒரு விஷயம் ரொம்ப கான்ஸ்டன்டா இருக்கிறது என்னன்னா, கேர் கிவரோட சப்போர்ட் தான். அவங்க ஃபேமிலி, அஃபெக்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பிக்கெஸ்ட் சப்போர்ட் அவங்க கொடுக்கறது தான். ஸோ பிளஸ் நம்ம மாதம் இந்த மாதிரி இந்த மீட்டிங்ல நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் that initiative, proving that we are all, joining hands together, united together in this battle of cancer. So kudos to all the caregivers and more power to all the patients out there. So with this note, let's delve into the session. ஸோ இந்த மீட்டிங் நானும் நிறைமதி மேமும் மாடரேட் பண்ணுவோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லாட்டி ஆடியோ ஆன் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸை வந்து எங்க கிட்ட கேளுங்க, நாங்கள் கடைசியாக அட்ரஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, செகண்ட் ஒப்பீனியன். அதாவது நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஜேர்னில வந்து இந்த வார்த்தையை நம்ம வந்து கண்டிப்பா கேள்விப்படாம இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த கேன்சர் ஜேர்னில வர இந்த ஆஸ்பெக்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேச போறோம். எப்போ எடுக்கணும், விச் இஸ் த ரைட் டைம் டு டேக், யார்கிட்ட இதை போய் சரியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பெக்ட் வரும்போதே நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ண போறோம் இந்த மீட்டிங்ல. So before that, I request Dr. Niremadi to introduce and welcome our speaker. Thank you, Doctor. Thank you, Ms. Soundarya. Welcome all the எல்லாரும் இன்னைக்கு கலந்துருக்கிற எல்லாம் கேர் கிவர்ஸ் அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். டாக்டர் கிருஷ்ணகுமார், வெரி வார்ம் வெல்கம் டு யூ. டாக்டர் கிருஷ்ணகுமாரை பத்தி வெல்கம் பண்ணணும்னா, அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹேவ் ஹிம் டுடே. ரொம்ப நாளா கண்டிப்பா அவரோட ஒரு செஷன் வைக்கணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது இன்னைக்கு அமைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் கிருஷ்ணகுமார் பத்தி சொல்லணும்னா, அவருக்கு more than 20 years experience and he's working as a senior consultant and head of the department of medical oncology at Meenakshi Mission Hospital and Research Center, Madurai. அவர் வந்து இப்பத்திய பிராக்டிஸ் மட்டும் இல்லை, அவரோட எஜுகேஷன் டைம்ல எம்டி இன்டர்னல் மெடிசன், டிஎம் மெடிக்கல் ஆங்காலஜி படிக்கும் போதும் அவர் வந்து கோல்டு மெடலிஸ்டா தான் வெளில வந்திருக்காரு. ப்ரெசன்ட்லி அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி நிறைய அட்வான்சிங் டெக்னிக்ஸ், ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பண்றது வந்து ஹெமட்டோ ஆங்காலஜிலையும் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன்லையும். இது மட்டும் இல்லாம டாக்டர் கிருஷ்ணகுமார் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஒன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா பெஸ்ட் டாக்டர் அவார்ட் வாங்கியிருக்காரு. அவர் கேன்சர் அவேர்னஸ்க்கும் பேஷண்ட் கேருக்கும் அவரோட பங்களிப்புக்காக அந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல வெறும் பிராக்டிஸ் மட்டும் இல்லாம நிறைய அவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவரோட ரிசர்ச்சும் வந்து நிறைய முக்கியமான பப்ளிகேஷன்ஸா வந்து நிறைய ஜேர்னல்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கு. இது மட்டும் அவரோட ப்ரொஃபஷனல் பார்ட் மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிறைய டீச்சிங், மென்டரிங், ஃபியூச்சர் ஆங்காலஜிஸ்ட்க்கு பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ஆங்காலஜிக்கு ஃபேக்கல்ட்டியா இருக்காரு. அண்ட் நிறைய பேர் பாராட்டி சொல்லியிருக்காங்க அவரோட ஸ்டூடெண்டா இருக்க பெருமைன்னு சொல்லி. இது மட்டும் இல்ல, நாங்க நிறைய அவரோட மியூசிக்க கேட்டிருக்கோம். அவர் நல்லா வாசிப்பாரு கிட்டார், அதே சமயம் நல்லாவும் பாட செய்வாரு. சோ இதோட அவரை பத்தின வெல்கம் அட்ரஸ முடிச்சுக்கிறேன். Doctor, welcome to you for this good session. Your contribution is very, very important to us, Doctor. Thank you so much for coming along with us. Thank you, Niremadi ma'am. Thank you for that very, very kind introduction. And thank you, Soundarya, for organizing this meeting along with Dr. Nirai. இங்கே டெஃபினட்டாக நிறையா கேர் கிவர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை விட குரூப் இன்னும் பெருசுங்கிறதும் எனக்கு தெரியும். ஐ திங்க் ஒவ்வொருத்தங்களா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு 1.5 மாதம் முன்னாடி டாக்டர்
அருண் அண்ட் டாக்டர் நிறை பேசும்பொழுது அது ஆக்சுவலாக February 4th இது வந்து வேர்ல்ட் கேன்சர் டே அப்படிங்கிற டேட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு டேட் சொன்னாங்க, இதில் வந்து அவைலபிளாக இருந்தால் கேர் கிவர்ஸ்க்கு பேசலாமான்னு கேட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக அது என்ன டே ஒன்றுமே பார்க்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இப்போ இந்த வாரம் தான் இந்த கேலண்டரில் குறித்து வைக்கும் பொழுது ஞாபகம் வந்தது, வேர்ல்டு கேன்சர் டே அன்னைக்கு கேர் கிவர்ஸ் அன்னைக்கு பேசுகிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு த்ரூ திஸ் ப்ரோக்ராம். ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ், பிகாஸ் கேர் ஆஃப் த கேர் கிவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது ஒரு November 23rd of 2024 பண்ணோம். ஏன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு யூனிக் ஸ்டோரி இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கேன்சர் டேல அவங்க கொடுத்துருக்கிற தீம் வந்து யுனைடெட் பை யூனிக். அதாவது எல்லாருக்கும் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேற, கேன்சர்னால அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் வேற. ஆனா இந்த மாதிரி யுனிக்கான ஸ்டோரிஸோட நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்துல இருக்காங்க. இந்த போராட்டத்திலேருந்து மீண்டு வெளியில வரத்துக்கு வைத்தியம் மட்டும் போராது. ஆனா அந்த போராடுறவங்களை வந்து கூட நின்று அவங்கள வந்து நிமித்தி இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வரவங்க தான் கேர் கிவர்ஸ். இந்த கேர் கிவர்ஸுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரியான பல ஒரு கட்டாய சூழ்நிலைகளில் என்ன செய்யறதுனே தெரியாமல் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்டே அவங்க நிறுத்திடுவாங்க. இத்தகைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நோயாளிகள் வெளியில் வரணும், கேர் கிவர்ஸ் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த இனிஷியேட்டிவை இந்த என்டையர் டீம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய சோஷியல் இனிஷியேட்டிவ். அண்ட் அது வந்து இன்னைக்கு எனக்கு தான் அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த குரூப்போடு இருக்கிறது. ஸோ விதவுட் டூ மச் இந்த டாபிக் இன்னைக்கு செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள், நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பயம்னு சொல்லலாம். சில பேருக்கு பயமாக இருக்கும், செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது கேட்கலாமா, ஒரு மருத்துவர்கிட்ட வைத்தியத்துக்கு போகும்பொழுது மற்றொரு மருத்துவர்கிட்ட இது சரியாக போகுதா இல்லை நம்ம வேற ஏதாவது செய்யணுமாங்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப அஞ்சுவாங்க. இந்த இத்தகைய ஒரு சுச்சுவேஷன் சில சமயம் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் மாதிரி வாங்கி 4 விதமான ஒப்பீனியன் 4 பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் நிற்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது வந்து யார் தேர்ந்தெடுத்தாங்கிறது தெரியாது, பட் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஐ திங்க் இது வந்து இன்னைக்கு இந்த செஷன், இந்த நெக்ஸ்ட் 45 minutes செஷனில் ஐ திங்க் நிறைய சந்தேகங்கள் டெஃபினட்டாக கிளியர் ஆகும். அதுக்கு மேலே சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் டீமுக்கு நீங்கள் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்கள் அதை திரும்பி அடுத்த மீட்டிங்க்கு நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது இந்த மீட்டிங்கில் இருந்த சந்தேகங்களுக்கான விடைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துடுவோம். மேம், we can go ahead, ma'am, please. Thank you, doctor. Over to you, Soundarya. Thank you, sir. First of all, we are very honored and privileged to have you in the session. I've heard a lot about you through Arun sir, so it was a pleasure having you in this session. So என்னோட முதல் கேள்வி என்னன்னா, as you said, இந்த எந்த திசையில நிறைய ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு எப்படி வந்து என்ன பாத்ல போறதுனே தெரியாம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி what do you think, which is the right time to seek the second opinion, sir? ட்ரீட்மெண்ட் முன்னாடி எடுத்துக்கணுமா இல்லை டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கணுமா அப்படிங்கிறது, பிகாஸ் இட் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ வாட் டு யூ திங்க் விச் இஸ் த ரைட் டைம் டு சீக் அ செகண்ட் ஒப்பீனியன்? இப்போ ஐ திங்க் இங்க நிறைய பேருக்கு அவங்க சௌந்தர்யா கேட்ட கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒப்பீனியன் தமிழ்ல நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு சில சிகிச்சைகள் பெறறதுக்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கு. அவங்க சில சிகிச்சைகளை பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அந்த சிகிச்சைகள் வந்து சரியா இல்லை, இதை விட பெட்டர் சிகிச்சைகள் இருக்கான்னு நம்ம வேற ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்ம அணுகிறது பேர் தான் செகண்ட் ஒப்பீனியன். ஸோ இவங்க சௌந்தர்யா மேடம் வந்து நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின், இதை எப்போ செய்யணும்? இப்போ இதை நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஒரு மருத்துவராக நான் வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இது வந்து ஒரு பேஷண்ட் கேர் கிவராக உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். பட் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கான கேர் கிவராக இருந்தால் நான் எப்படி யோசிப்பேனோ அதை நான் வந்து இமேஜின் பண்ணி உங்களுக்கு இந்த பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு பேஷண்ட்டை ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்கன்னா
இந்த செகண்ட் ஒப்பீனியன் என்ன பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணலாம். இன்னைக்கு சேட் ஜிபிடி இருக்கு, கூகுள் இருக்கு. முன்னாடிலாம் ஒரு காலத்துல கூகுள் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய ஏஐ மிஷின்ஸ் வந்தாச்சு, நிறைய சேட் ஜிபிடி, நிறைய வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அதுல எல்லாத்துலயுமே வந்து ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்டயே வந்து முதல் முறையாக வரும்பொழுதே வராங்க. ஆனா நான் சொல்ற வர்றது என்னன்னா, இந்த மாதிரி ரிசர்ச் பண்றது தப்பே கிடையாது, டெஃபினட்டா பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு மருத்துவர்களா அது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து நாங்க எடுத்து அதை உதாரணங்களை எடுத்துக்காட்டின்னு சொல்லி நாங்க ட்ரீட்மெண்ட்டை சொல்றது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நான் பேஷண்ட்டை சொல்றது எல்லா ரிசர்ச்சுமே அந்த மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு ஒன்ஸ் நம்ம மருத்துவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேக்சிமம் அதோட நம்ம அந்த மருத்துவர் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. அதாவது உங்க மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் ரிசர்ச் பண்ணுங்க. மருத்துவரை தேர்ந்தெடுத்துக்க அப்புறம் சாட் ஜிபிடி எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க தான் நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஒரு சில சமயம் நம்ம அதை செஞ்சுட்டோம், நான் வந்து இதுதான் சிகிச்சை, இதுதான் நோயோட கட்டம், இந்த அளவுக்கு நோயை குணப்படுத்த முடியும், இது சிகிச்சைனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு நான் எடுத்து உரைக்கும் பொழுது சில சந்தேகங்கள் வருது. டாக்டர் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்றாரு அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். கியூரபிலிட்டியை பற்றி சந்தேகம் வரலாம். எல்லாத்தையும் விட இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக சந்தேகம் எப்போ வரும்னா வந்து செலவு. ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கும் பொழுது ஒரு குடும்ப நிலைகளில் பொருளாதார நிலை ஒரு குடும்பங்களில் வேற வேற லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய சந்தேகங்கள் வரும் பொழுது செகண்ட் ஒப்பீனியன் போகிறது தப்பே கிடையாது. ஏன்னா உங்களால் தீர்மானிக்க முடியலங்கும் பொழுது செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு ஃபைனலாக ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படின்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு 3 ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. அந்த 3 ஒப்பீனியன் எது எடுத்துகிட்டு போனால் நமக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குங்கிறது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு முதல்ல சொன்ன மருத்துவர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஆர் மேபி மேக்ஸிமம் செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதா இப்போ வந்து நீங்கள் ஆங்கிலத்திலேயே அதுவும் மருத்துவ ரீதியாகவே எல்லாருமே செகண்ட் ஒப்பீனியன்கிற வார்த்தையோட தான் நிறுத்துறாங்க. யாரும் தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன், 10th ஒப்பீனியன் சொல்லவே இல்லையே. இது செகண்ட் ஒப்பீனியனோட நின்று போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பி 2வது முறை ரிசர்ச் பண்ணி ஒரு மருத்துவரோ வேற ஒரு இன்ஸ்டியூட்லேயோ போய் நீங்கள் வந்து ஒப்பீனியன் வாங்கி ஒன்று அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா முதல்ல உங்ககிட்ட சொன்ன மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதோட அதை சமர்ப்பிக்கணும். இப்போ அவ்வளோதான், நான் வந்துட்டேன், நீங்கள் சொன்ன ஆப்ஷனில் நானும் இன்னொரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டு எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப விரிவாக இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒப்பீனியன் ஆன் த ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முன்னாடியே பண்ணிட்டு அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது வந்து சில சமயம் பேஷண்ட்டுக்கும் நல்லது, சிகிச்சை கொடுக்குறவங்களுக்கும் நல்லது. ஓகே சார். சார் இப்போ வந்து இந்த செகண்ட் ஒப்பீனியன் யோசிக்கும் போதே பேஷண்ட்டுக்கும் சரி கேர் கிவர்ஸ்க்கும் சரி ஒரு புரிதல் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்த டாக்டர் கிட்ட இதை சொல்லிட்டு போலாமா, இல்லாட்டி நம்ம அடுத்த டாக்டரை கன்சல்ட் பண்ண போறோம்னா அவங்க அஃபெண்ட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அதை வந்து சொல்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு இல்ல அப்படின்னு ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி சார் ஒரு அந்த பிரைமரி ஆன்காலஜிஸ்ட் கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் பாக்குற டாக்டர்ஸ் கிட்ட அவங்க எஃபெக்டிவா அதை எப்படி வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்? இப்போ சௌந்தர்யா 5 விரல் 5 மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி 5 டாக்டர் 5 மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விடை வந்து அவங்க மருத்துவருக்கு வந்து அமைஞ்சு வருமாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு ரிவீல். நான் எப்போ அதுதான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நபரோட உரிமை. நான் என்னோட நெருங்கிய உறவினரை வந்து ஒரு மருத்துவத்துக்காக நான் ஒரு மருத்துவர்கிட்ட அழைத்து செல்லும் பொழுது என்னோட உறவினருக்கு கிடைக்க வேண்டிய சிகிச்சை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இதனால என்ன வருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு, பொறுப்பும் வந்து எனக்கு இருக்குங்கும் பொழுது நான் அதில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன்னா நான் கட்டாயமாக டவுட் இருந்தால் நான் வாங்கத்தான் செய்வேன். இப்போ நான் அப்படி நினைக்கும் பொழுது என் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அதை நான் வந்து கோவிக்க முடியாது, இல்லைன்னா புறக்கணிச்சுட்டு இனிமேல் நீங்கள் என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லி அவங்கள நான் இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது வந்து மருத்துவ ரீதியாக எத்திக்கல் ரீதியாக அது கரெக்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட இருக்கையில் இருக்கும் பொழுது ஒரு பேஷண்ட் நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாமா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேன் ஐ கம் பேக் டு யூ அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த யோசிச்சு ஒரு தனிநபருக்கு ஒரு சிகிச்சையை பற்றி பேசும் பொழுது அவங்க வந்து ஒப்பீனியன் செகண்ட் ஒன்று வாங்கலாமான்னு கேட்டாங்கன்னா நிறைய தடவை நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன். ஒன்லி திங் இஸ் அவங்ககிட்ட சொல்றது செகண்ட் ஒப்பீனியன் போக வேண்டிய இடத்துல அவங்க கரெக்டாக போகிறாங்களாங்கிறத மட்டும் நான் வந்து செகண்டரியாக ஃபாலோ பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு
ஆங்காலஜி ரீதியா சில விஷயங்கள் நான் சொல்றேன். என்னோட லெவல்லையோ எனக்கு வேற சீனியராவோ, ஏன் எனக்கு ஜூனியரா இருந்தா கூட பரவாயில்ல, அதே துறையில இருக்கவங்க கிட்ட போய் இன்னொரு ஒப்பீனியன் வாங்குறத பத்தி கூட நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். சில சமயம் அது அவங்க குடும்ப நல மருத்துவர்கிட்ட போவாங்க. அவங்க ஆங்காலஜியில வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இல்லாதவங்களா இருப்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் அடிஷ்னலா போய், நீங்க யார்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்க போறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக சொல்ல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அப்படிங்கும் பொழுது 90% ஆஃப் த டைம் சொல்லிடுவாங்க. அப்போ இஃப் ஐ ஃபைண்ட் தட் தே ஆர், let us say a MD general medicine physician or some family physician or குடும்பத்துக்குள்ளேயே மருத்துவர் இருப்பாங்க, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்கள போய் கேட்டு, இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜி ப்ராப்ளம், ஸோ ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் வேறு எங்கேனாலும் போய் அடையாறில் போய் நீங்கள் கேட்கலாம். இல்லை இப்போ திருச்சி அரியலூர்லேருந்து வராங்கன்னா சம்டைம்ஸ் நான் ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்கன்னு சொல்லி அருண்ட அவங்களோட டீமில் போய் கேட்க சொல்லுவேன். இல்லைனா சம்டைம்ஸ் நார்த்லேருந்தெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்படி இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் அ செகண்ட் ஒப்பீனியன். இப்போல்லாம் ஆன்லைன் போர்ட்டலே வந்துருச்சு. ஸோ டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போய் கேளுங்க. உங்கள் மருத்துவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஐ ஆஸ்க் தெம் டு கனெக்ட் மீ டு தேர் டாக்டர். உங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து தேர் ஆல் கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்கள ஓன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எங்களை விட இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நாங்களே வந்து டைரெக்டாக நான் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த விதத்தில் யோசிக்கும் பொழுது ஆஸ் அ டாக்டர் யாராவது செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாமான்னு கேட்டால் நான் டெஃபினட்டாக எடுக்கலான்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதே சமயம் நான் எப்போ வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சில சமயம் நம்ம வைத்தியம் ஆரம்பித்த பிறகு நான் எடுத்த தீர்மானம், என்னோட பல சூழ்நிலைகளை வச்சு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பேன். ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோ மருந்து இந்த டோஸில் இப்படி போடணும், நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னால் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ சில ப்ரோட்டோகால்ஸ், இப்போ எங்கள் இன்ஸ்டிடியூஷன் மீனாட்சி மிஷனில் நாங்கள் எத்திக்கல் கமிட்டியில் பாஸ் பண்ணி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இவங்க வேற இடத்துல போய் நான் ஃபாலோ பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்டும் கிராஸ்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா சில சமயம் நான் பேஷண்ட்டை சொல்ல வேண்டியிருக்கும், இந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் இங்கே எடுத்தாலும் சரி அங்கே போய் எடுத்தாலும் சரி, பட் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துக்கங்க. ஏன்னா சில சமயம் நாங்கள் அவங்கக்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம், இந்த மருந்து இப்படியே உங்களை போட சொன்னாங்கன்னு சொன்னால் அது என் ப்ரோட்டோக்காலோட சேர்ந்து இருந்தால் நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லை சில சமயம் பேஷண்ட்டுக்கு எடுத்து புரியிற மாதிரி சொல்லி, ஒன்று அங்கேயே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கேனா என்னால் இதுதான் கொடுக்க முடியுங்கிறத சொல்லி நான் பேஷண்ட்டை வந்து எங்கே செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினாங்களோ மன வருத்தம் இல்லாமல் அங்கே போகிறதுக்கு நான் ரெஃபர் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு என் ப்ராக்டிஸில் நான் ஃபாலோ பண்ணுற செகண்ட் ஒப்பீனியன் நான் இந்த மாதிரி தான் டீல் பண்ணுவேன். டாக்டர், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து கீ ஃபேக்டர்ஸ், இப்போ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணும்னா என்னென்னலாம் கீ ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும்? நம்ம வந்து அதே ஹாஸ்பிட்டல்லயே இன்னொரு டாக்டர், இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்லயே நிறைய ஆங்காலஜி கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல வேற ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணுமா, இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்கணுமா, இல்ல வேற ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியே மாத்தணுமா? எப்படிப்பட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு எந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல டாக்டரையோ அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? அதுதான் நான் சொன்னேன். இது உதாரணத்தோட நம்ம சொல்லலாம். இப்போ லெட்டஸ் சே ஒரு பேஷண்ட், ஒரு லுக்கீமியா பேஷண்ட்டே எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. லுக்கீமியானா ரத்த புற்றுநோய். அந்த ரத்த புற்றுநோய்க்கு உண்டான சிகிச்சையை பற்றி நான் சொல்கிறேன். அது எவ்வளோ மாதங்கள் சிகிச்சை கொடுக்க வேண்டும், அதுக்கு என்ன செலவு ஆகும், எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி வரும்பொழுது செகண்ட் ஒப்பீனியன் நான் போகலாமான்னு கேட்டால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. நான் முதல்ல போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்பெஷலி மோர் காம்ப்ளிகேட்டட் த டிசீஸ், அவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போயிட்டு வந்தோம்னா பேஷண்ட் இன்னும் அஷ்யூர்டாக இருப்பாங்கன்னு. கீ ஃபேக்டர்ஸ் நம்பர் 1, அவங்க என் ஹாஸ்பிட்டலே வந்து இன்னொருத்தரை போய் கேட்டாலும் சரி, வேறு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாலும் சரி, வேறு ஊர்லேயே போய் கேட்டாலும் சரி, அது ஃபஸ்ட்டு லுக்கீமியா ட்ரீட் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அதை நான் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். லுக்கீமியா ட்ரீட் பண்ணுற ஸ்பெஷாலிட்டியை பற்றி போய் திடீர்னு அவங்க ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட்டை போய் கேட்டாங்கன்னா அந்த மேடம்க்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம வந்து தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், உங்கள் மேடம் கிட்டேயே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ ஹூ ஆர் தே கோயிங் டு செகண்ட் ஒப்பீனியன், யார்கிட்ட போகிறாங்க, அவங்க இதை ட்ரீட் பண்ணுற ஆட்களாங்கிறத ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். இது வந்து நம்ம அஃபெண்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, பட் இதை சிகிச்சை முறைகளை அவங்களுக்கு தான் பெட்டராக சொல்ல முடியுங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்புவோம். 2வது பாயிண்ட் வந்து வேற எங்கே நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் இதை வந்து நான் எங்கே ப்ரொசீட் பண்ணுவேங்கிறத சொல்லிட்டேன். இப்போ எங்கே நான் வந்து ரெசிஸ்ட்னு சொல்ல மாட்டேன், எங்கே நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதை நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்காம சரி நம்ம யோசிப்போம் அப்படிங்கிறத சொல்லுவேன். சில பேர் வந்து ஒரு $400-500 கட்டி நேராக அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் அனுப்பி அங்கே இருக்கிற கரண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை நாங்கள் வந்து எழுதி வாங்கிட்டு வரோம்னு எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. செகண்ட் ஒப்பீனியன் போயிட்டு அந்த ஷீட்டோட வருவாங்க. அதில் வந்து நம்ம ஊர்லேயே சில சமயம் கிடைக்காத மருந்து,
இல்ல இங்க நம்ம ஊர்ல போட வேண்டிய மருந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணா ஒரு ஒரு மாசத்துக்கு 25 லட்சம் ரூபா ஆகக்கூடிய மருந்து. இல்ல சில சமயம் அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் வந்து இந்த நபருக்கு இந்த வயசுக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில நம்ம வந்து சேஃப்டியா போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லயே இருக்காது. இன்ஃபெக்ஷன் வந்து பேஷண்ட் இறந்து போயிடுவாங்கங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து பேஷண்ட்டை பார்க்கல, அவங்க ரிப்போர்ட்டை பார்த்து கைட்லைன் மட்டும் எழுதி அனுப்பியிருக்காங்கங்கும் பொழுது அதை வந்து நம்ம அப்படியே நம்ம நோயாளிகளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த கீ ஃபேக்டர்ஸ் நான் சொல்ல மாட்டேன், தெர் இஸ் ஒன்லி ஒரு கீ ஃபேக்டர் தான் இருக்கு. நீங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்கும் பொழுது நீங்க அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய அதே டாக்டர் கிட்ட போய் எடுக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அது எங்க வேணாலும் போய் எடுத்துக்கலாம். பட் எதை அவாய்ட் பண்ணணும்னா சுத்தமா சம்மந்தமே இல்லாத ஊர்ல இருந்து போய் நம்ம ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்தோம்னா சில சமயம் அது செயல்முறையில நம்ம ஊர்ல அதை கொடுக்க முடியாது. அவங்க வந்து அந்த $500 வந்து பாதி நேரம் வேஸ்டா தான் போகும். சார் இப்போ என்ன மாதிரியான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டு போகணும் சார் செகண்ட் கன்சல்டேஷன்? செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகும் பொழுதுமா அனைத்து விவரங்களும் பேஷண்ட் கையில் இருக்கணுமா? அதாவது இன்ஃபேக்ட் ஒன் செகண்ட் இது எல்லாமே நான் வந்து நான் பண்ற பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நான் மதுரையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 2 tier சிட்டி. நான் ஒரு சில சமயம் பேஷண்ட்ஸுக்கு சில நோய்களை பற்றி சொல்லும் பொழுது நான் வந்து சென்னையில் போய் அடையாரில் போய் ஒப்பீனியன் வாங்கலாமா எனக்கு போய் கேட்கணும்னு அவங்களா வரும்பொழுது அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற எல்லா ஸ்கேன்ஸ், அந்த பேஷண்ட்டுக்கு எடுத்த எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அந்த பேஷண்ட்டுக்கு சப்போஸ் டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கோம், பயாப்சின்னு சொல்லுவோம், பயாப்சி டெஸ்ட் சதை பரிசோதனை பண்ணியிருக்குன்னா அந்த சதை பரிசோதனையோட ஒரு பிட்டு அது யூஸ்வலாக நம்ம லேப்ல இருக்கும். இது வந்து பேஷண்ட்டை அனுப்பும் பொழுதே நம்ம வந்து அதை கையில கொடுத்து அனுப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நிறைய தடவை அங்க போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி அங்கேருந்து வருவாங்க நம்மகிட்ட, அந்த பயாப்சி பிட்டை திருப்பி கேட்டாங்க, அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸ், எல்லா ஸ்கேன்ஸ், இங்கே டெஸ்ட் ஏதாவது எடுத்திருந்தோம்னா அந்த பயாப்சி பிட் அது எல்லாமே பேஷண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டோங்கிற கையெழுத்தும் நாங்கள் வாங்கிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பிரீஃப் சம்மரி, ஏன்னா பாதி நேரம் ஒரு 50 பேப்பர் இருக்கும் பேஷண்ட் கிட்ட, அவங்களுக்குமே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அதை படிக்கிறது. அப்போ ஒரு சம்மரி, கேஸ் சம்மரின்னு சொல்லுவோம், இந்த பேஷண்ட் இன்னார் இந்த வயசுல இருக்கிறவங்க இந்த தொந்தரவுகளோட வந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்ததுல இந்த கேன்சர் இந்த ஸ்டேஜில் இருந்தது, நாங்கள் இந்த வைத்தியம் சொல்லியிருக்கோம், பேஷண்ட்டுக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு சென்டருக்கு போகணும்னு சொல்கிறாங்க, இந்த டெஸ்ட் ஸ்கேன் பிளாக்ஸ் எல்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்கோன்னு சொல்லி நாங்கள் சம்மரியே கொடுத்து அனுப்பிடுவோம். அப்போ என்னென்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய மருத்துவருக்கு வந்து அந்த ஒரு லெட்டரை படித்து பார்க்கும்பொழுதே கம்ப்ளீட்டாக என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறதும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். டாக்டர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிலவங்க வந்து யூஎஸ்ல கன்சல்டேஷன் வாங்கணும், இல்ல நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இல்ல லாஜிஸ்டிக் சேலஞ்சஸ்லாம் இந்த செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல இருக்குதுன்னா நம்ம இதை எப்படி டாக்டர் ஓவர் கம் பண்ணலாம்? மேடம், இதை ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இங்கேருந்து ஒரு யூகே ஒரு யூஎஸ்ங்கிறது வந்து ஒரு டச் ஆஃப் த பட்டன்ல வந்து இஸ் அவைலபிள். நம்ம வந்து அவேர்னஸ் தான் பேஷண்ட் கொடுக்க முடியும். இது அவங்க தனி உரிமை. அப்போ வந்து நீங்க யூஎஸ்லாம் போய் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, நீங்க போய் நீங்க அங்கெல்லாம் ஒப்பீனியன் எடுக்கிறீங்க, அதெல்லாம் இங்க கொடுக்க முடியாது, நீங்க ஏன் இதுக்கு போய் ஒரு 48,000 ரூபாய் செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாதே தவிர, எடுக்கலாம், எடுத்தா அதுல வந்து நம்ம செயல்பாடுல கொண்டு வரது வந்து லெஸ் தென் 35-40% நிறைய சைம் அப்படிதான் முடியுங்கிறத வந்து முன்கூட்டியே சொன்னோன்னா அவங்க யோசிக்கட்டும். ஏன்னா மருத்துவர்களாக நமக்கு வந்து இதுக்கு தடை விதிக்கவோ தடை விதிக்கணுங்கிற நினைப்பே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் அது வந்து பேஷண்ட் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட மன வருத்தத்துல அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அவங்களுக்கு உண்டான திருப்திகரமா அவங்களுக்கு ஒப்பீனியன் எங்கேயாவது வாங்குறதுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு அவங்க தெரிவிச்சாங்கன்னா அதை நம்ம சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர நம்ம அதை வந்து டெஃபினட்டா புறக்கணிக்க முடியாது, அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஒன்லி திங் இஸ் போகணும்னா போகலாம், போற டாக்டர் கரெக்டான இடத்துக்கு போறாங்களா, கரெக்டான இன்ஸ்டியூட்டுக்கு போறாங்களா, எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு போறாங்களா, முடிஞ்சா நம்ம டிஷ்யூ பிட் எடுத்ததையும் நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டோமாங்கிறத சொல்லி கொடுத்தோம்னா, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் 10 பேஷண்ட்ஸ் who openly ask for second opinion, when we facilitate the second opinion for them, 8 of them actually come back. சார் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் போக சொன்னீங்க, அப்போ கூட கன்ஃபியூஷனில் இருந்தோம், அங்கே போய் கேட்டு நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் சேர்க்க முடியுமான்னு கேட்டாங்கன்னு எழுதி வாங்கிட்டு வருவாங்க.
அது வந்து என்னால சேர்க்க முடிஞ்சதுன்னா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அதையும் நான் கொஞ்சம் ப்ரோட்டோகாலை மாடிஃபை பண்ணி எங்க டியூமர் போர்டில் பாஸ் பண்ணி போட்டுருவோம். ரொம்ப முரண்பாடாக இருந்தால் சம்டைம்ஸ் உங்களுக்கு இங்கே எடுத்துக்கணுமா அங்கே எடுத்துக்கணுமா டிசைட் பண்ணுங்க. என்னால் வந்து அந்த ப்ரோட்டோகாலை இந்த சென்டரில் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் அனுப்பினது உண்டு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கன்சல்டேஷனுக்கு போறோம்னா என்ன மாதிரியான முக்கியமான கேள்விகள் வந்து கேர் கிவர்ஸோ பேஷண்ட்ஸோ அந்த டாக்டர் கிட்ட ஒரு ஓவரால் ஏன்னா ஒரு டைம் தான் போறாங்க, அப்போ வந்து முக்கியமான கேள்விகள் என்னென்ன கேட்கலாம் பேஸ்ட் ஆன் தியர் டயக்னோசிஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், எந்த மாதிரி கேள்விங்க பேஷண்ட்டோ இல்லை கேர் கிவரோ செகண்ட் ஒப்பீனியன் கன்சல்டேஷன்ல கேட்கலாம்? அதாவது செகண்ட் ஒப்பீனியன்ங்கிறது நமக்கு தான் தெரியும் அது செகண்ட் ஒப்பீனியன், அந்த டாக்டருக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஸோ அவங்க எங்கிட்ட என்னெல்லாம் முதல்லேருந்து கேட்டுப்பாங்க எல்லாத்தையும் அவர்கிட்டயும் போய் கேட்கணும். இது என்ன கேன்சர், என்ன ஸ்டேஜ், இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும், இதுக்கு என்ன வைத்தியம் பெஸ்ட்டாக பண்ணலாம், இதை வந்து பேஷண்ட் அவங்க நான் சொன்ன இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவங்க போய் கேட்கணும். ஏன்னா சில சமயம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரெஜிமன் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அதை போகும்பொழுதே வந்து நாங்கள் அந்த டாக்டரை போய் பார்த்தோம், அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் தான் இங்கே கொடுக்கணுமா சார், வேற ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா, இதுதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது 2 விதமான ரியாக்ஷன் வரலாம். ஒன்று, அந்த டாக்டர் வந்து ஆமாம் இதே நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க, அந்த சார் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டார்ல, அதே தான் நாங்களும் சொல்ல போகிறோம், அதனால இதே கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி பேஷண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருக்கோம், என்ன செய்யலாம்ங்கிறத வந்து முழுமையாக முதலேருந்து கேட்டோம்னா அவங்களுக்கு அன்பயஸ்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். 2வது, ஒரு எப்படி சொல்றதுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய டிசிஷன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சரி, அதுக்காக தான் நம்ம செகண்ட் ஒப்பீனியன் போகிறோம். அதாவது வந்து இங்கே நமக்கு வந்து வி ஆர் நாட் ஜட்ஜ்மெண்டல், நம்மளை பார்த்த டாக்டர் வந்து சரியா தவறானு. ஏன்னா ஏற்கனவே நம்ம படித்த படிப்புக்கு ஒரு டிகிரி வாங்கி நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பேஷண்ட் வந்து நம்ம பார்த்த டாக்டர் நல்லா பார்க்குறாரு இல்லையாங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் செகண்ட் ஒப்பீனியன் போல, பேஷண்ட் அவங்க நோயாளிக்கு என்ன நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு கேட்கறதுக்காக செகண்ட் ஒப்பீனியன் போயிருக்காங்க. அப்போது ராதர் தென் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்களே அது கரெக்டாக சரியா தவறா, இந்த மாதிரியான செகண்ட் ஒப்பீனியனுக்கு பதிலாக நோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலான்னு தெரிஞ்சு, சப்போஸ் சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அங்கே கேட்கும்பொழுது இது சேர்த்து கொடுக்கலான்னு சொன்னாங்களே, இது முக்கியமா, இது கொடுக்கறதுனால வேறு ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தனிப்பட்ட மருத்துவரை யோசித்து சொல்லட்டும். ஓகே, டாக்டர் கிருஷ்ணகுமார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் எதுக்கு இந்த மாதிரி சொன்னார். சில சமயம் எனக்கு என்னன்னா, ஒரு சில செகண்ட் ஒப்பீனியன் போன பேஷண்ட்ஸ் அந்த மருத்துவர்கள் எங்களுக்கே திரும்பி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சார் நீங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்களா, எது பர்டிகுலர் ரீசன். அப்போ நான் சொல்லி நிறைய தடவை என்ன ஆகும்னா, நான் இது ஒரு பாயிண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், செகண்ட் ஒப்பீனியன் போனால் தயவு செய்து பேஷண்ட்டையும் கூட்டிகிட்டு போங்க. நிறைய பேர் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகாமல் வெறும் ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் தப்பாக வரும். நான் இது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நான் அப்படியே சொல்கிறேன் உங்ககிட்ட. சார் நீங்கள் ஏன் சார் ஓரல் கீமோதெரப்பி இது மட்டும் போட்டிருக்கீங்களே சார், ஏன்னா இதுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ஐவி போட்டால் நல்லா இருக்குமே, நாங்கள் அதை தான் சஜஸ்ட் பண்ணோம். அது ரொம்ப தயங்கி வேற கேட்டாங்க. சாரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் பாட்டு ஐவி கீமோன்னு எல்லாம் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் தான் அவங்க உங்கள் சீட்டை காமிச்சாங்க நீங்கள் ஓரல் கீமோ. அப்போ நான் சொன்னேன், அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிரியாட்டினின் வந்து 5.6 இருக்குது, பேஷண்ட் வந்து வீல் சேரில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் பேஷண்ட் மற்றபடி நல்லா இருக்காரு, அவருக்கு கார்டியாக் ஸ்டென்ட் போட்டிருக்கு. அதெல்லாம் அந்த சம்மரி நான் கொடுத்த சம்மரிலாம் அங்கே காமிக்கல, அவங்க வந்து டைரெக்டாக என்ன போடலான்னு மற்ற ரிப்போர்ட்ஸ் எதுவும் காமிக்காமல் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகாமல் கேட்டாங்க. அப்போ நான் இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க ஆக்சுவலாக பேஷண்ட்டை திரும்பி கால் பண்ணி, இது பெங்களூரில் என்ன நடந்தது, பேஷண்ட்டை திரும்பி கால் பண்ணி நாங்கள் வந்து வி வென்ட் பேக் அண்ட் ஆஸ்க்ட் யுவர் டாக்டர், நீங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து சிகேடி ரீனல் இஷ்யூஸ் இருக்கிறது, கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறது எதுவுமே நீங்கள் சொல்லலையே, நீங்கள் வெறும் ரிப்போர்ட் மட்டும் காமிச்சு நீங்கள் ஒப்பீனியன் வாங்கினீங்க, நான் கேட்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்களே, ஆனால் அவர் அந்த டாக்டர் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா கிரியாட்டின் வந்து 3.6 அதெல்லாம் காமிச்சா, ஆமாம் சார் இருந்தது, இந்த ரிப்போர்ட்லாம் நாங்கள் கொண்டு வர மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா, பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகணும், செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகும்பொழுதும் உண்மையான எல்லா விவரங்களையும் அவங்க கிட்ட சொல்லி ஒரு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை என்ன கொடுக்கலாங்கிறத வந்து வாங்கிக்கிட்டோம்னா அந்த செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதை விட அவர் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கேட்க போனால் எங்களுக்கு இன்னொருத்தங்க எங்களை ஜட்ஜ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒன்றும் அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, பட் பேஷண்ட்டுக்கு சில விஷயங்கள் தவறாக நடக்கும்.
சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல டே டு டே பேசிஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான பேரியர்ஸ் வந்து இருக்கு சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த கன்சல்டேஷன் போகணும்னு யோசிச்சாலே அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி பயம் வருதுன்னா ட்ரீட்மெண்ட் டிலே ஆகுது, என் டிசீஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி பயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த ஃபேஸை வந்து கடந்து போகும்போது என்ன மாதிரியான மிஸ்கன்செப்ஷன்ஸ் பேரியர்ஸ் வந்து பேஷண்ட் அண்ட் கேர் கிவர்ஸ் வந்து இருக்கு சார் அவங்களுக்கு? சரி சௌந்தர்யா, இப்போ என்னன்னா இது வந்து ஒரு மருத்துவர் அவங்க அமர்ந்திருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் செட்டப்பை பொறுத்து இருக்கு. இப்போ நான் வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ஸ்குள்ள டெர்ஷரி சென்டர் ஹையஸ்ட் சென்டரில் நான் உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து நிறையா தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து நான் பேஷண்ட்டோட ஷூஸ்குள்ளே நான் போயிடுவேன். போய் நான் கொஞ்சம் உரிமை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் அக்யூட் லுக்கீமியா, இதுவும் சமீபத்தில் நடந்தது. அக்யூட் லுக்கீமியா, சின்ன பையன். நாங்கள் உடனே போன் மேரோ எடுத்து ஃப்ளோ எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. இதுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஆனால் அக்யூட் லுக்கீமியாங்கிறதுனால அதுக்கு உண்டான செலவு கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு உண்டான சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மி. ஆனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் ரெடியாக இருந்தால் பண்ணிக்கலாம்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு ரயில்வேஸில் இருக்கக்கூடிய ஊழியர், அவருக்கு ரயில்வேஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பான்சர்டாக வரும். ஆனால் அவங்க வந்து சிஎம்ஓட்ட லெட்டர் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு வாங்க முடியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுங்க. இது வந்து ட்ரூ செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை நம்பாமலாம் இல்லை, ரயில்வேஸில் இதே ட்ரீட்மெண்ட்டை எங்களால் எடுத்துக்க முடியுமான்னு பார்க்குறோம். நாங்கள் ஒரு பேஷண்ட் 1 வீக் இங்கே இருக்கட்டும் உங்கள் ஹாஸ்பிட்டலில், நான் எங்கள் மாமாவை அனுப்புகிறேன் பெரம்பூருக்கு, நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஐ டேக் த டிசிஷன் இன் மை ஹேண்ட். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நத்திங் டூயிங். அக்யூட் லுக்கீமியா வித்தின் 48 hours உங்களுக்கு ஏதாவது மருந்து உள்ளே போகணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவும் இல்லாமல் டிஸ்சார்ஜும் ஆகாமல் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமையும் நீங்கள் என் கூட இருக்கிறது வந்து என்னால் சம்மதிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஏன்னா நாளுக்கு நாள் டைம் பாம் மாதிரி அது எப்போ வடிக்கும்னு தெரியாமல் உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் இமீடியட்டாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை போய் பாருங்கள், நாங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொடுத்து நீங்கள் இமீடியட்டாக ஆரம்பிங்கன்னு நம்ம சொல்லிவிடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து அக்யூட் லுக்கீமியா கண்டிஷனுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் டிலே ஃபார் செகண்ட் ஒப்பீனியன் இஸ் நாட் பர்மிசிபிள். அப்போது செகண்ட் ஒப்பீனியன் ஒருத்தங்க கேட்டாங்கன்னா ரிப்போர்ட்டோட பேஷண்ட்டையும் சேர்த்து அனுப்பிடுவோம். நீங்கள் 2வது ஒப்பீனியன் போய் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அங்கேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க, திருப்பி அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. அண்ட் அதுவும் நான் சொல்லிடுவேன், இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 நாட்களில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலைன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னா செகண்ட் ஒப்பீனியனை கேட்டுட்டு எங்கே சொல்கிறாங்களோ ஆரம்பிங்க. அங்கேயும் திருப்பி ஒரு 3rd ஒப்பீனியன், அப்புறம் ஒரு 4th ஒப்பீனியன், அப்புறம் ஒரு 5th ஒப்பீனியன் போகாதீங்க. 6வது ஒப்பீனியனுக்கு நீங்கள் போகும்பொழுது பேஷண்ட் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லி அனுப்பிடுவேன். இது வந்து இன் கிரிட்டிக்கல் டிசீசஸ். ஸோ கிரிட்டிக்கல் டிசீசஸ் கேன் நாட் வெயிட் ஃபார் செகண்ட் ஒப்பீனியன். இது வந்து எல்லாருக்குமே வந்து கிளியராக தெரியணும். ஏன்னா இவ்வளோ நாங்கள் சொல்லியும் நிறையா தடவை நாங்கள் பேஷண்ட்டை 2 மாதத்துலலாம் திருப்பி எங்கேயோ போயிட்டு எங்ககிட்டயே வருவாங்க, ரொம்ப சிக்காக வருவாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு மேலேன்னு சொல்லி பாலியேட்டிவ் கேருக்குலாம் அனுப்பியிருக்கோம். ஆனால் அதே இது சில நோய்கள் ஸ்டேஜ் 4 நாட் க்யூரபிள், பேஷண்ட்டுக்கு பெரிய சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, சார் எங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் வேணும் சார் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே ப்ரோக்ரஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க அதை நீங்கள் உடனே எடுக்கணும்லாம் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். பேஷண்ட்டை தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்க, இங்கே எடுக்கிறதுனா இங்கே எடுங்க, இல்லை வேறு எங்கே எடுக்கணும் நீங்கள் வந்து டிசைர் இருக்கோ நீங்கள் பாருங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல என்னோட ரெஸ்பான்ஸ் 2 விதமாக வரலாம். அதோட கீ ஃபேக்டர் வந்து டிசீஸை பொறுத்து, க்யூரபிள் டிசீஸா ரேப்பிடாக கூடுற டிசீஸா, இது 2ம் இருந்ததுன்னா நான் செகண்ட் ஒப்பீனியனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட மாட்டேன். செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால் ஃபைலோட ரெக்கார்ட்ஸோட பயாப்சி பிட்டோட நான் நேராக அனுப்பிடுவேன். இது வந்து பேஷண்ட்டை பிடிக்காதனாலாம் இல்லை, டைமை சேவ் பண்ணுறதுக்காக நான் பேஷண்ட் அனுப்பி விடுவேன். ஓகே சார். சார் இப்போ இது எடுக்கிறதுனால ஓவரால் ட்ரீட்மெண்ட்டோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? நான் சொன்னேனேம்மா, 2 விதமாக திருப்பி அதை பிரிக்கலாம். ஓவரால் நம்ம பாசிட்டிவ்ல ஆரம்பிப்போம். பாசிட்டிவ் இம்பேக்ட், எல்லாரும் ஒரே மாதிரி எல்லா டைம்லையும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். மருத்துவர்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் வந்து சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கரெக்டான டாக்டர்கிட்ட போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வரும்பொழுது சில சமயம் அந்த பர்டிகுலர் டாக்டர் வந்து எங்களை விட அந்த பர்டிகுலர் டிசீஸ் நிறையா ட்ரீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐடென்டிஃபைட் கேசஸ் வந்து நாங்களே வந்து டியூமர் போர்டில், வர்ச்சுவல் டியூமர் போர்டெலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம், ரேர் டிசீசஸ். ஆனால் சில சமயம் பேஷண்ட் மதில் மேல் பூனை மாதிரி போடலாமா வேண்டாமா, இந்த ரெஜிமெண்ட் போடணுமா அந்த ரெஜிமெண்ட் போடணுமான்னு ஒரு டவுட் இருக்கும்பொழுது எங்கள் டியூமர் போர்டில் டிசைட் பண்ணுவோம்,
இந்த கேசஸை நானே ரெஃபர் பண்ணுவேன் செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வேணால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ அடையார்லையோ இல்லைன்னா வேற ஹாஸ்பிட்டல் டிஎம்ஹெச்லேருந்து ரிட்டர்ன் ஒப்பீனியன் வந்ததுன்னா அது டாக்டருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டாக நாங்கள் எடுத்த டெசிஷனோ ஆர் வேறு அடிஷ்னல் ரெஜிமெண்ட்ஸ் மாற்றணுன்னா தைரியமாக மாற்றுவோம். ஏன்னா இன்னொரு ஒரு மருத்துவர் நம்ம அளவுக்கு இல்லை நம்மளை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு டீம்லேருந்து இந்த ரெஜிமெண்ட் வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக நான் இறங்க முடியும். இது வந்து ப்ளஸ் பாயிண்ட். நெகட்டிவ் பாயிண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். நிறையா தடவை மருத்துவரை பார்க்கும் பொழுது அந்த நோயாளியை கூட்டிகிட்டு போகாமல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் அறகுறையாக போகும் பொழுது பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா கான்ஃப்ளிக்ட். அங்கே தான் பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும். நான் என்னால் இதை போட முடியாதுன்னு சொல்ல, அதுக்குள்ளே பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிஷன் டிட்டீரியரேட் ஆக அவங்க போடணும்னு சொல்ல, நான் ஒரு 24 hour டைம் நோ என்னால் இதுதான் முடியும், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் இல்லை டிஸ்சார்ஜ் ஆகுங்கன்னு சொல்ல, அடுத்த நாள் பேஷண்ட் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அப்போது பேஷண்ட்டுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் தான் சொல்கிறேன்ல இந்த டாக்டர் ஏன் போட மாட்டேங்கிறாங்க, கடைசியில் இவர் போட்டிருந்தாருன்னா எங்கள் அப்பா நல்லா இருந்திருப்பாரு, இவங்க போட்டிருந்தா எங்கள் மாமா நல்லா இருந்திருப்பாரு, இவர் டிலே பண்ணதுனால எங்கள் பேஷண்ட்டோட கண்டிஷன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அவங்க ஒன்று நினைக்கணும். இப்போது எனக்கு ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணுங்கிறதுக்காக நான் ஃப்ளைட் ஏற முடியுமே தவிர நான் பைலட்டாக போய் உட்கார முடியாது. பேஷண்ட் அந்த மாதிரி தான். ஃப்ளைட்டை தேர்ந்தெடுக்க முடியும், பைலட்டோட சீட்டில் வந்து உட்கார முடியாது. அந்த பைலட்டுக்கு தான் தெரியும் இந்த ஃப்ளைட்டை எந்த உயரத்தில் ஓட்ட முடியும், எந்த வேகத்தில் போக முடியும்னு. இது தாறுமாறாக நடந்ததுன்னா சில சமயம் பேஷண்ட்டை நம்ம இழந்துருவோம். என்னதான் சொன்னாலும் அது மருத்துவருக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸும் இந்த செகண்ட் ஒப்பீனியனால வரணும். அப்போது ஒரு விஷயத்தை செய்யும் போதே அந்த விஷயத்தோட நல்லதெல்லாம் என்னன்னு தெரியற மாதிரியே பேஷண்ட்ஸுக்கு அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் என்னன்னு தெரியணும். அதை முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அவங்க தயாராக போகணும். நம்ம இந்த ஸோ இதையும் நான் யூஸ்வலாக பேஷண்ட்டை சொல்லியே அனுப்பிடுவேன். நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் தாராளமாக போயிட்டு வாங்க, எனக்கு அது முடிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுவேன், முடியலன்னா நான் ரெஃபர் பண்ணிவிடுவேன், நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை அங்கே போய் எடுத்துருங்க. சில பேர் இன்னொரு 3வது கேட்டகரி வரும், பாதி இங்கே பாதி எங்கே பண்ணிக்கலாம்பாங்க, கேட்பாங்க வந்து அங்கே போய் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்புறம் பாதி இங்கே வரலான்னா யூஸ்வலாக இட் இஸ் நாட் குட் ஃபார் த பேஷண்ட். எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல முடிக்கிறது பேஷண்ட்டுக்கு பெட்டர். Okay, sir. Thank you so much, sir. Any questions from the audience? So, Dr. Krishna, Ma'am. thank you so much. Hi, ma'am. Hi. அதாவது இந்த நீங்க சொன்ன விஷயங்கள் டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுல வந்து என்னோட ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க போறதுனால என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அதெல்லாம். பட் நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல நீங்க கட்டாயம் நீங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகணும் அப்படின்னு நீங்களே அட்வைஸ் பண்ணக்கூடிய தருணங்கள் அப்படி ஏதாவது இருக்குதா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு போகணும், எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவங்க கொண்டு போறது வந்து பலனுள்ளதா இருக்கும் அப்படின்னு. அப்ப எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டும் போது ஒரு கான்ஃபிளிக்டிங்கான சிச்சுவேஷன் வருது. ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி யார் கொடுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே சரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா, அப்போ அவர் கொடுத்தா சரியாதான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு ஒப்பீனியனும் இன்னொரு பெர்செப்ஷனுக்கான ஒரு இது கிடைக்காம போயிடுதுன்னு. ஆனா அதே சமயம் எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொண்டு போனாதான் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த எல்லா ஹிஸ்டரியும் கொண்டு போகும்போது தான் அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அப்ப அந்த பேப்பரை பார்த்த உடனே அவங்க வந்து சொல்லிடுறாங்க இது இந்த டாக்டர் பார்த்துருக்காங்கிறத அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப அதனாலேயே வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து மறைச்சிட்டு இண்டிபெண்டா ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள்ல எதுவுமே சொல்லாம போறது உண்டு. இதனால அங்க போயிட்டு முதல்ல இருந்தே எல்லா டெஸ்டையும் எடுக்கக்கூடிய சூழலும் நம்ம பாக்குறோம். முதல்ல இருந்தே இங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு ஏன்னா இதை காட்டுனா அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, இதை காட்டுனா நாங்க இன்னொரு இடத்துல ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்திருக்க இந்த டாக்டர் தெரிஞ்சிருமோன்னு அதை சொல்ல தயங்கியே இவங்க கொடுத்துருக்கிற எல்லா டெஸ்டையும் திருப்பியும் முதல்ல இருந்தே எடுத்துட்டு இருப்பாங்க. சோ இப்ப இந்த கான்ஃபிளிக்டை வந்து பேஷண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து இதுக்கு இக்யூப்டா இல்ல ஓப்பனா இருக்கிறாங்களா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இல்ல எப்போ கட்டாயம் செகண்ட் ஒப்பீனியன் போகணுங்கிற ரெக்கமெண்டேஷன் நீங்க கொடுப்பீங்க? நம்ம ஆக்சுவலாக நீங்கள் கேட்டதில் வந்து 2 கேள்விகள் தான் ஆக்சுவலாக இருக்குது. ஒன்று வந்து வேர் டு ஐ ஃபோர்ஸ்ஃபுல்லி சென்ட் ஃபார் செகண்ட் ஒப்பீனியன், நானாக எங்கே செகண்ட் ஒப்பீனியன் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து டாக்டர் பேஷண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வந்து என்னென்னா டாக்டர்ஸ்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வந்து பேஷண்ட்டுக்கு வேற கான்ஃப்ளிக்ட், அதாவது அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக அன்பயஸ்டாக நம்ம ஒரு ஒப்பீனியன் வாங்கணும், அது எக்காரணம் கொண்டும் அந்த அன்பயஸ்ட் ஒப்பீனியன் வந்து
வேற திசையில் போயிடக்கூடாதுங்கிற கான்ஃப்ளிக்ட், அது பேஷண்ட்டோட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி நான் சொல்லிடுறேன். ஒரு நோயை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அந்த நோயை வந்து கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம், கரெக்ட் டோசஸில் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக பார்க்குறதுக்கும் முரண்பாடாக அதுக்கான ஏதாவது ரியாக்ஷன்ஸ் ஆகிருக்குது, எதிர்பாராத விதத்தில் அந்த நோய் ரெஸ்பாண்ட் ஆகலை. இதுக்கு அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே நம்ம மருத்துவத்தில் வந்து கோட்பாடுகள் இருக்குது. இந்த கைட்லைன்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறோம் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே. இதை கரெக்டான கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, எங்களுக்கே சில சமயம் ஏன் இந்த இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு அடுத்த லெவலில் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணி போகணும், ஆனால் அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இல்லை. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீடியாட்ரிக் ஒரு லிம்ஃபோமா இருந்தது, அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், 6 year old பாய். அவனுக்கு இதுக்கு அடுத்த லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் போகணுன்னா இம்யூனோதெரப்பி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா, வேற என்ன பண்ணும், அதுக்கு இனஃப் டேட்டா இல்லை. ஆனால் அதுக்கு வந்து வேற ஒரு சிகிச்சை மையத்தில் ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள் லிம்ஃபோமாவில். நான் வந்து அவங்கள கட்டாயமாக நீங்கள் போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி இதில் அவங்களால அந்த ட்ரையலில் அதை ஃப்ரீயாக எடுத்துக்க முடிஞ்சா எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ஃப்ரீயாகவும் ட்ரையலில் கொடுத்துட்டு டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணாங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அங்கேயும் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினது தான் செகண்ட் ஒப்பீனியன் அண்ட் ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்டுக்கே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினேன். இது வந்து ஒரு செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்டு வந்து இட் இஸ் நாட் அன்காமன். ஒரு நோயில் வந்து ஒரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அந்த நோயோட வடிவமைப்புன்னு சொல்லலாம். அதோட த வே த ஆர்கிடெக்சர் இட் செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட். வி கால் இட் டியூமர் ஹெட்ரோஜெனிட்டி. அந்த டியூமர் ஒரு பக்கத்தில் கட் பண்ணி கிராஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த கட்டி வேற மாதிரி தெரியும், வேற சைட்லேருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா சில சமயம் ஒரே நபரில் வந்து 2 விதமான நோய் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கேருந்து அவங்க நோடை கட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நோடை ஒரு லேபுக்கு, இன்னொரு நோடை இன்னொரு லேபுக்கு அனுப்புவாங்க. ஒரு லேப்லேருந்து டிபின்னு வந்திருக்கும் கட்டி, இன்னொரு நோட்லேருந்து ஹாட்கின் லிம்ஃபோமான்னு வந்திருக்கும். ஹாட்கின் லிம்ஃபோமான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து புற்றுநோய். டிபி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது காசு நோய். ஒன்று கேன்சர், ஒன்று கேன்சர் இல்லை. இந்த மாதிரி 2 விதமான லேப்லேருந்து 2 விதமான ரிப்போர்ட் வரும்பொழுது நம்ம பேஷண்ட்டுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் 2 பிளாக்கையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்க, நம்ம ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அவங்க போக வில்லிங்காக இருந்தால் பேஷண்ட்டை செகண்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்புவோம். போக வில்லிங்காக இல்லைன்னா அந்த பிளாக்கை மட்டும் செகண்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பிட்டு டிபியா கேன்சரா அப்படிங்கிற தீர்மானத்தை பார்த்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட் நம்மக்கிட்டே திரும்பி வந்துடுவாங்க. ஸோ வென்எவர் நம்ம எதிர்பார்க்காம வேற மாதிரி ரெஸ்பான்சஸ் வந்தாலோ, மேற்கொண்டு செய்ய வேண்டிய செகண்ட் லெவல் சிகிச்சைகள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தாலோ நானே செகண்ட் ஒப்பீனியன் ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஃபர் செய்வது உண்டு. இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்கு ரிவர்ஸ் சிச்சுவேஷன் நடக்கும். என்னை விட இன்னும் டவுட் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்லாதனால எனக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்து திருச்செந்தூர்லேருந்தோ தூத்துக்குடியிலேருந்தோ திருநெல்வேலியிலேருந்தோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் தரக்குறவுனால கிடையாது, அந்த சர்டன் ஃபெசிலிட்டிஸ் டெம்டல் டிரான்ஸ்பிளான்ட் இல்லைன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இங்கிட்ட அனுப்புவாங்க. நான் செஞ்சுட்டு அந்த பார்ட்டை முடிச்சோன்னு நான் திரும்பி ஃபாலோ அப்க்கு அவங்களுக்கு அனுப்புவேன். ஸோ ஐ ஆல்சோ கெட்ஸ் லாட் ஆஃப் செகண்ட் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் மை ஓன் கொலீக்ஸ். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் அண்ட் ஆன்சர் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எங்கே நம்ம வந்து டெஃபினட்டாக செகண்ட் ஒப்பீனியன் அனுப்பணும். செகண்ட் கான்ஃப்ளிக்ட், நான் என்ன சொல்வேன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு விதமான ரிப்போர்ட்டை காமிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது பேஷண்ட் வந்து அவங்களோட அனைத்து விவரங்களையும் அந்த பயாப்சி ரிப்போர்ட்டு அதை காமிக்கிறதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சிட்டு நாங்கள் இவரை போய் இதை கேட்டோம், இது கரெக்டானு உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கோங்கிற கான்வர்சேஷன் ஆரம்பிக்கவே கூடாது. ஸ்டமக் கேன்சர்னு சொல்றாங்க, இந்த ஸ்டேஜ்னு சொல்றாங்க, இங்க பாருங்க இதுதான் பெட் சிடி, சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தால் இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டோட போய் கேட்கறது தான் அவங்க அணுகுமுறை. அங்கே இருக்கிற டாக்டர் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஏபிசிடி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், ஓகே டாக்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலான்னு சொன்னீங்க, நாங்கள் நாங்கள் வி ஹேட் அப்ரோச்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார், அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இஸ் தட் ஆல்சோ ஓகே, கேன் வி ஃபாலோ? சப்போஸ் அவங்க ஒரு நம்பகமான ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்காங்க, நம்பகமான ஒரு 100 பெரிய டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியனுக்காக போயிருக்காங்க, அவங்க டாக்டர் கிருஷ்ணகுமார் உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, இதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் அதை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்க கூடாது, அதை ரீஅஷூரன்ஸாக எடுத்துக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம மைண்டுக்குள்ள முரண்பாடாவே யோசிச்சுட்டு இருந்தா அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே இது அந்த டாக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை சந்தோஷமா எடுத்துட்டா அது ரீஅஷூரன்ஸ்.
ஸோ பேஷண்ட் வந்து ஷுட் டேக் இட் அஸ் அ ரீஅஷூரன்ஸ். தே ஷுட் நாட் டேக் இட் அஸ் நம்ம ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சிட்டா அந்த டாக்டர் பேரை பார்த்தோன்னே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த டாக்டரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்கள நம்பி, இப்போ என்ன நம்பி ஒரு பேஷண்ட் செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருக்காங்கன்னா, என்னோட நண்பர் யாரோ திருநெல்வேலியில் ட்ரீட் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் கரெக்டுன்னு சொல்லி அனுப்ப மாட்டேன். நானா இருந்தா இது சப்போஸ் கம்ப்ளீட்டா மாறி இருந்தா கூட இந்த இன்ஸ்டிடியூட்ல நாங்க இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றோம். அவர் அது மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவரை சில சூழ்நிலைகளில் ட்ரீட் பண்ணியிருக்கலாம். பட் மேற்கொண்டு ட்ரீட் பண்றது என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் சொல்லி நான் லெட்டராகவே எழுதி கொடுத்துருவேன் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும். ஏன்னா அவங்க வந்திருக்கிறது என்னோட இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இட்ஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். லீகலா வி கால் இட் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ பேஷண்ட் எங்கிட்ட வரும்பொழுது இட்ஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் பிட்வீன் மீ அண்ட் த பேஷண்ட். இதுல வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதோ முன்னாடி இருக்கிறதோ எதுவுமே வந்து cannot become a conflict. நான் வந்து இந்த கான்ட்ராக்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதை வில் எக்ஸிக்யூட் டு த பெஸ்ட் ஆஃப் மை கெப்பாசிட்டி. நான் கொடுக்க போற ஒப்பீனியன் வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். இந்தியாவில் எந்த கோர்ட்ல வேணாலும் அந்த பேப்பரை வச்சு அவங்க வாதாடலாம். அப்படிங்கும்பொழுது நான் என்னோட நண்பர், என்னோட பிரதர், என் சிஸ்டர் ட்ரீட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நான் காமாற்றமான நான் எதாவதெல்லாம் எழுதி தர முடியாது. அதனால பேஷண்ட்ஸ் இந்த ஒரு பயமே அவங்களுக்கு வேண்டாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துரும்னு பேஷண்ட் வந்து அறவே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கரெக்டான டாக்டர்கிட்ட ஒழுங்கா விசாரிச்சு போனாங்கன்னா அவங்க ஒழுங்கா தான் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இஸ் நெவர் ஹைட் எனிதிங். நீங்க வந்து ரிப்போர்ட்ஸை ஆஸ் இட் இஸ் போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாதான் உங்களுக்கு கரெக்டான ஒப்பீனியன் கிடைக்கும். ஹைட் பண்ணி கொடுத்தா நான் உங்களுக்கு சொன்ன அந்த பேஷண்ட்டோட உதாரணம் தான் நடக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இருந்தது, டயபெட்டிக் இருந்தது, 2 இயர்ஸ் பேக் ஸ்டென்ட் வச்சது எதுவுமே சொல்லாம அவங்க டைரக்டாக ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பெங்களூருக்கு போறாங்க. அவங்க வந்து ஒரு ரெஜிமெண்ட் சொல்லிடுறாங்க, நாங்க எங்க இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்றோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கேட்க போய் அவர் இன்னும் டேப்லெட்ஸ்ன்னு சொல்றாரு, நீங்க இன்ஜெக்ஷன் சொல்றீங்கன்னதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, ஏன் நீங்க வந்து டேப்லெட் மட்டும் சொன்னீங்கன்னதுக்கப்புறம் நான் சொல்றேன் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இதெல்லாம் அந்த பேஷண்ட்டுக்கு இருந்ததுனால நான் சஜெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி கூப்பிட்டு கேட்டா, ஆமா சார் அதெல்லாம் நாங்க சொல்ல விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி ராங் ஃப்ரம் த பேஷண்ட். தே cannot do all those things. எல்லா பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் ஒரு ஒரு நியூ ஒப்பீனியன் வாங்குற மாதிரி போய் தான் வாங்கணும். அது காமிக்காம வாங்கினாங்கன்னா அந்த செகண்ட் ஒப்பீனியன் வந்து மே நாட் கம் பேக் டு தம் இன் த ரைட் வே. ஒன்று மட்டும் பேஷண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து நான் முதலேருந்து அதை தான் சொல்கிறேன், அவங்க டாக்டரை வந்து நல்லவர் கெட்டவர்னு ஜட்ஜ் பண்ணுறதுனால நான் டாக்டருக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் அவங்க இந்த மாதிரி முரண்பாடாக யோசிச்சுட்டு எதாவது பண்ணாங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆகிடும். அதனால் அது நடக்காமல் பார்த்துக்கணும். தட் வில் பி மை அட்வைஸ். Thank you so much, sir. Actually, there are a lot of takeaway points in the session. More than takeaway points, இது ரொம்ப ஒரு அவேர்னஸாக இருந்தது நீங்கள் சொன்ன எல்லாமே. Thank you so much for your insights, sir. So, in the occasion, before concluding our session, இன்னைக்கு வேர்ல்ட் கேன்சர் டே முன்னிட்டு இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்க அந்த கேர் கிவர்ஸ்க்கு few words from you, sir. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஒப்பீனியன் பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ அதை பற்றியே நான் திரும்பி சொல்ல போகிறதில்ல. ஸோ கேர் கிவர்ஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புறதுங்கிறத விட நான் ஃபஸ்ட்டு சமர்ப்பணம் பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் தேங்க்யூ ஃபார் த கேர் கிவர்ஸ். ஏன்னா இன்றைக்கும் சவுத் டிஸ்ட்ரிக்ட்னா நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் நான் உட்கார இடம்லாம் ஒரே மாதிரி தான். அதனால் இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. திருச்சி, மதுரை ஆர் வாட் எவர். நிறைய இடங்களில் புற்றுநோய் கண்டறியப்பட்டு வைத்தியம் பண்ணுறதுக்காக கேர் கிவர்ஸ் இல்லாமல் அதை வந்து ஒன்றும் செய்யாமல் நிறையா ஓல்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ அபேண்டன் ஆகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பேஷண்ட் கூடயே நின்று பேஷண்ட்டுக்காக போராடுறதுக்காகவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். அதுதான் வந்து ஐ வுட் லைக் டு டெல் ஆல் த கேர் கிவர்ஸ் டுடே. ரெண்டாவது பாயிண்ட் வந்து கேர் கிவர்ஸ் ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று நோயாளி, அடுத்தது கேர் கிவர். நோயாளிக்கு பிரச்சனைனா கேர் கிவர் பார்த்துக்கிறாங்க, கேர் கிவருக்கு பிரச்சனைனா நோயாளி போய் பார்த்துக்க முடியாது. அப்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கான சில விஷயங்களை வந்து முதல்லேருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் வந்து தி சைக்காலஜிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் வாட் ஒர்க் யூ டூ. எங்கள் இது பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் கவுன்சிலிங் ஃபுல்லாக போய் முடியும் போது பேரலாகவே கேர் கிவர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரம் டே 1. இது வந்து ஒரு லக்ஸுரி தான் எங்களுக்கு. பட் இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து வி ஹேவ் ட்ரெயின்ட் சம் பீப்புள். ஸோ அவங்க என்னென்னா நத்திங் லைக் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆர் சம்படி கவுன்சிலிங். பட் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு இருக்கிற பசிக்கு நமக்கு சோறு தான் இருக்குங்கும் பொழுது நம்ம பிரியாணி தேடிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் எதிர்பார்க்கறது வந்து யாராவது மனம் விட்டு பேசுவாங்களான்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 12th படித்தவங்களா இருந்தால் கூட போகிறோம். ஸோ வாட் வி மேக் ஷுவர்
somebody talks to the wife, talks to the brother, talks to the sister who is taking care to understand what the family is going through. So பேஷண்ட் எங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட் வேற, டாக்டர் கொடுக்குற எங்களுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ண டாக்டர் ரிப்போர்ட் தனியாக வரும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பேசினப்பறம் இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் தனியாக வரும். சார் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அவங்க ஒய்ஃப்ட்ட பேசினேன், இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ எங்களோட டிசிஷன் மேக்கிங் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒய்ஃப் எங்ககிட்ட அது எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்டை வந்து அக்கார்டிங்லி டெய்லர் பண்ணி தருவோம். அங்கேருந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு வர ஆள் இல்லாமல் இருக்கும். நாங்கள் பாட்டு வீக்லி ரெஜிமெண்ட்னு எழுதியிருப்போம், பிளான் வாரம் வந்து போடணும்னு. ஆனால் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, எனக்கு லீவே கிடைக்காது, எனக்கு லீவ் போடுறதே கஷ்டம், ஆனால் பரவாயில்ல நான் லாஸ் ஆஃப் பேல போய் நான் இவரை கூப்பிட்டு வரேன்னு. அப்போ நாங்கள் வந்து எங்களோட கவுன்சிலர்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது நாங்கள் ஆட்டோமேட்டிக்லி ரெஜிமெனை வந்து 3 வீக்லேயே வேறு மாதிரி ஈக்குவலைஸ்டாக இருக்கக்கூடிய வேறு ரெஜிமெனை நாங்கள் மாற்றிடுவோம். ஸோ the caregiver counseling is very important, and caregivers வந்து should never hide anything from the practitioners. அவங்க வந்து பெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக உண்மையான விவரங்களை வந்து என்றைக்குமே ஹைட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. And point number 3, and so they have to take care of themselves. Their mental and their physical health is very important. And point number 3, never hesitate to do complete research before going to the first doctor. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கடன்னு ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு டாக்டருக்கு போயிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டூ மெனி ஒப்பீனியன்ஸ் வாங்கி தாமதம் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். 4வது, மருத்துவரே நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு 100 செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு தோணிச்சுன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு போயிடணும், எல்லா டிஷ்யூவும் எடுத்துகிட்டு போயிடணும். செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வர அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்குமாங்கிறது உங்கள் மருத்துவரோட கேட்கணும். முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்டையும் கூட்டிகிட்டு போயிடணும். இந்த ஸ்டெப்ஸை கடைபிடிச்சாங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 4th பாயிண்ட். அண்ட் 5th அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்ட் கேன்சர் டேல இதை சொல்லாமல் முடிக்க முடியாது. கேன்சர் இஸ் கியூரபிள். Cancer is curable. Cancer is not a death sentence. ஆனால் this is very much possible only if detected in early stage. அப்படி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கேன்சர் அவேர்னஸ் வேணும், கேன்சர் ஸ்க்ரீனிங் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இந்தியாவில் வந்து இது யார் பண்ணிப்பாங்க? கேன்சர் வந்தவங்க பண்ண மாட்டாங்க, நார்மலாக சுற்றிட்டு இருக்கிறவங்க பண்ணுறது பேர் தான் ஸ்க்ரீனிங். ஸோ இந்தியா அரசாங்கமே கிளியராக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஆண்டுதோறும் அல்ல 2 ஆண்டுக்கு ஒரு தடவை மேமோகிராம் ஸ்க்ரீனிங் பண்ணணும். யங்கர் விமன் ஆஃப்டர் மேரேஜ் 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் இன் 2 or 3 இயர்ஸ் பேப்ஸ்மியர் ரெகுலராக பண்ணணும். ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரியோ டொபாக்கோ யூசேஜ் ஏதாவது இருந்ததுன்னா ஓரல் கேவிட்டி ஸ்க்ரீனிங் பண்ணணும். இந்த 3 ஸ்க்ரீனிங் தான் அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன 3மே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பீட்சா வாங்கி சாப்பிட்ற காஸ்ட்டில் ஈஸியாக வந்து ஒரு மேமோகிராம் பண்ணிக்கலாம் ஒரு லேடி. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் இதை வந்து நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. எதையாவது சொல்லிடுவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அந்த பயத்தை, அந்த அச்சம்ங்கிறது வரவே கூடாது. ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் தி ப்ரைமரி திங். ஸோ ராதர் தென் திங்கிங் அபவுட் கேன்சர் கியூரபிள், த ஸ்லோகன் ஷுட் பி கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள். ஸோ ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் என்ன அண்ட் கேச்சிங் தம் ஏர்லி அப்படிங்கிறத வந்து அவர் கேர் கிவர்ஸ் ஷுட் கீப் இட் இன் தேர் மைண்ட். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து கேன்சர் வந்து இறந்து கூட போயிருக்கலாம், ஆனால் பாக்கி எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க மெசஞ்சர்ஸ் ஆகிடணும். So they should be the spokesperson. So that is the very important role of all the caregivers. ஏன்னா அவங்களுக்கு உண்டான இந்த துயரம் வந்து வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு சோஷியல் சர்வீஸாக இருக்கணும். அதுதான் வந்து இஸ் மை ரிக்வெஸ்ட் டு ஆல் த கேர்கிவர்ஸ் இன் திஸ் குரூப், அண்ட் தே ஷுட் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். ஐ திங்க் ஆஃப் ஹேண்டாக என்னால் இந்த 4-5 திங்ஸ் தான் சொல்ல முடியுது. ஐ திங்க் ஆஸ் அ கன்க்ளூடிங் ரிமார்க். கிருஷ்ணா, கடைசியா ஒரே ஒரு யுனைடெட் பை யூனிக் அப்படின்னு ஒரு தீமை வச்சிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட கன்க்ளூடிங்கா அது ஏன் அந்த தீம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ ஐ எக்ஸாக்ட்லி டோல்ட் தட் இன் த பிகினிங். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே எனக்கு புரியல, இது என்ன ரொம்ப வித்தியாசமாக நம்ம எழுதியிருக்காங்க. யூனிக்னா எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். ஆனால் இது என்ன யுனைடெட் பை யூனிக்னா வந்து 2 கான்ஃப்ளிக்ட் இருக்க டாபிக்லேயே நான் முதல்ல யோசித்தேன் இந்த இயரோட ஸ்லோகன் பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் தான் நான் ஐ அண்டர்ஸ்டுட் இது என்னன்னா, ஐ ஹேட் மென்ஷன் இன் த பிகினிங் ஆஃப் த டாக், ஈச் கேன்சர் பேஷண்ட் இஸ் யூனிக் இன் சர்டன் வேஸ். கேன்சருங்கிறது இஸ் ஒன்லி அ டயக்னோசிஸ், பட் இட் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் டிசீஸ். இது ஒரு நபருக்கு இருக்கிறது இன்னொரு நபருக்கு இல்லை, அந்த நபருக்கு இருக்கிறது 3வது நபருக்கு இல்லை. ஆனால் பொதுவாக சொன்னால் எல்லாருக்கும் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வேற வைத்தியம், இவங்களுக்கு வேற வைத்தியம், இவங்களுக்கு வேற வைத்தியம். ஸோ ஈச் டிசீஸ் இஸ் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே. ஆனால் இதில் வந்து காமன் ஃபேக்டர் வந்து என்ன, யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, the effort to control cancer
is not a single man job. It is not a single man. ஒரு ஆளால நான் வந்து கியூர் பண்ணிட்டேன்னு இப்படி மாற தட்டிட்டு நடக்கக்கூடிய வேலை கிடையாது. இது வந்து இட்ஸ் அ டீம் எஃபர்ட். இதுல வந்து இந்த மாதிரி யூனிக்னு மில்லியன்ஸ் ஆஃப் கேசஸ் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை ஆராய்ச்சி மூலமா நம்ம வந்து ரிசர்ச் ப்ரூவனா we are going in a united way to conquer cancer. So இது வந்து we have to take this research step forward to identify the unique disease in each patient and treat that in a united way. Not necessary that each treatment is the same. So in fact, I was so happy. நான் இதை வந்து ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சேன், ஓ இது யூனிக்கா இருக்கிறனால தான் இன்னைக்கு செகண்ட் ஒப்பீனியனை பத்தி அவங்க ஒரு டாக் வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கீமோ போடணும்னு சொல்லியிருப்பேன், அடுத்த பேஷண்ட் கீமோ வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் இப்படி டாக்டர் இப்படி மாறி மாறி பேசுறாருன்னு சொல்லி செகண்ட் ஒப்பீனியன். ஸோ இன்ஃபேக்ட் அந்த தீம் இட் செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் அவர் டாக் டுடே. ஒரு கேன்சர் இன்னொரு கேன்சர் மாதிரி இல்லை, ஆனா இந்த கேன்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா யுனைடடா இஃப் வி ஒர்க் அகெயின்ஸ்ட் ஈச் யூனிக் கேன்சர் வி கேன் கான்கர் இட். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங். அண்ட் விதுபாலா மேம், ஐ திங்க் யூ வுட் ஹவ் ரெட் மச் மோர் பியாண்ட் இட் அண்ட் கான் இன்டு தி சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்க சொல்லலாம், டு யூ ஹேவ் எனி அதர் தாட் ப்ராசஸ் ஃபார் திஸ் யுனைடெட் பை யூனிக்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்னதுதான். ஏன்னா நாங்க டெய்லி பாக்குறோம், 2 பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் வராங்க. 2 பேரும் அவங்களுக்கு என்ன நீங்க ரேடியேஷன் சொன்னீங்க, எங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்றீங்க. அவங்களுக்கு என்ன கீமோக்கு தெரப்பி கொடுக்க சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ரேடியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தலையில முடி விழுந்துருச்சு, எங்களுக்கு முடி விழவே இல்லை. அப்ப அது எங்களுக்கு வேலை செய்யலையா? இவங்க வேற மாத்திரை எடுத்திருப்பாங்க, அவங்க வேற மாத்திரை எடுத்திருப்பாங்க. இவங்க ஹார்மோன் தெரப்பி எடுத்திருப்பாங்க, அவங்க டார்கெட்டட் தெரப்பி எடுத்திருப்பாங்க, இவங்க கீமோ. ஸோ இப்படி டெய்லி வந்து இதோட நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பயங்கரமா கம்யூனிட்டியில சொசைட்டில போயிட்டு இருக்குது. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன்னாலேயே பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஆன்சைட்டி வருது. அது வந்து இப்போ டயபெட்டிஸ் இல்ல ஹார்ட் டிசீஸ்ன்ற மாதிரி கேன்சர் வந்து ஒரு வியாதி. அவங்களுக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா கூட, பிரஸ்ட் கேன்சர்னா அவங்களுக்கும் பிரஸ்ட்ல தான் வந்திருந்தது, எனக்கும் பிரஸ்ட்ல தான் வந்திருந்தது, எப்படி நீங்க வந்து ஒரே வைத்தியம் தானே கொடுத்துருக்கணும்? இது பெரிய கேள்வியா இன்னைக்கு இருக்குது. அது நீங்க கரெக்டா அழகா சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர் கிருஷ்ணா. Thank you, Vidubala ma'am. Thank you, sir. You ended with a very strong note. Thank you so much for coming to this session. ஸோ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த செஷன் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி முதல் செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து ஒரு நல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப்பிக்கோட நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ சாட் பாக்ஸில் நாங்கள் எங்களோட மெயில் ஐடி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட், கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ரீச் அவுட் பண்ணலாம். பிளஸ் நாங்கள் 2 months ஒன்ஸ் நாங்கள் இந்த நியூஸ் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், கேன்சர் கேர் கிவர் நியூஸ் லெட்டர். ஸோ உங்களுக்கு அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களோட ஸ்டோரிஸாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். வி வில் பப்ளிஷ் இட் இந்த நியூஸ் லெட்டர். ஸோ தேங்க்யூ ஆல் த வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். தேங்க்யூ அண்ட் மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ மேம். Thank you all. Thank you, Dr. Krishna Kumar. Thank you, ma'am. Thank you.